இப்ப சமீப காலமாக கணவன்மார மனைவி கொலை செய்த செய்திகள் அதிகமாக பரவிக் கொண்டு வருது. இந்த அடிப்படையில நாங்க பிட்டுக்காக கொலை செய்தத பார்த்திருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரனுக்காக கொலை செய்தத பார்த்திருக்கிறோம். வேற வேற காரணங்களுக்காக கொலை செய்தத பார்த்திருக்கிறோம். அது எப்படி கொலை செய்தாங்க அப்படின்ற விஷயங்களையும் பார்த்திருக்கிறோம். ஆனா மன்னார்ல ஒரு வித்தியாசமான முறையில கொலை செய்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குது. இது பார்த்தீங்களா இருந்தா கடந்த சனிக்கிழமை அன்றுதான் இந்த கொலை நடந்திருக்குது. ஆனா அகப்பட்டது இப்ப நேற்று முந்தின நாள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தா, முதலாவது கொலை செய்த விதத்தை பார்த்தீங்களா இருந்தா, மனைவி என்ன செய்திருக்காண்டா, கணவனை துண்டு துண்டா வெட்டி அவரை ஒரு பேக்ல போட்டு கட்டி அதை இந்த கழிவறை குழிக்குள்ள, அதாவது டாய்லெட் குழி இருக்குதானே, அந்த குழிக்குள்ள போட்டு மூடி இருக்கிறா. இப்போ இந்த சம்பவம் எப்படி வெளிவந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை விசாரிக்கும் போது 36 வயதுடைய ஒரு பெண், அவங்க திருமணமாகி வங்காள என்ற இடத்துல இருந்திருக்காங்க. அவங்க மன்னார் மூர் வீதி அப்படின்ற இடத்துல வீடொண்டு வாடகைக்கு எடுத்து அங்க இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கணவனை இவ கொலை செய்திருக்கிறா. கொலை செய்து அவரை துண்டு துண்டா வெட்டி அவரை ஒரு பேக்ல கட்டி என்ன செய்திருக்கான்னு சொன்னா அந்த இதை அந்த டாய்லெட் குழிக்குள்ள போட்டிருக்கிறா. போட்டதுக்கு பின்னால போலீஸ்ல இவ சரணடைஞ்சு தான் இப்படி வெட்டி கொண்டதாக சரணடைஞ்சதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. பிறகு நான் மன்னார்ல இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்களுக்கிட்ட நாங்க தொலைபேசி அழைப்பின் மூலமாக கேட்ட சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து வந்த தகவல் என்னன்னு பாத்தீங்களா இருந்தா, அங்க அவ வெட்டி போட்டிருக்கிறா. போட்டதுக்கு பின்னால அந்த வாசம் வெளியால நாற்றம் அடிக்க தொடங்கி இருக்குது. நாற்றம் அடிக்க தொடங்கி இருக்கிறதுனால தான் இவ என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா வெளியிடத்துக்குலாம் தெரிய வந்திருக்கு இந்த விளக்கம். அதுக்கு பிறகுதான் இவ போலீஸ்ல போயிட்டு சரணடைஞ்சிருக்கிறா அப்படின்ற ஒரு சந்தேகமான ஒரு விளக்கத்தை அதில் தந்திருக்கிறாங்க. எனவே இந்த போலீஸ்ல போய் இவ சரணடைந்ததுக்கான காரணம் நாற்றமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாற்றம் வராம இருந்திருந்தா இந்த கொலை அப்படியே போயிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மக்களே, உங்களுடைய பார்வையில் நீங்க சொல்லுங்க, இந்த கொலையை இவ செய்ததுக்கு பின்னால 4-5 நாள் இருந்திருக்கா? சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை தான் இந்த கொலை நடந்திருக்குது. ஆனா இப்பதான் போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருக்கிறா. இதற்கான காரணம் நாற்றம் வந்ததா அல்லது மனசுக்குள்ள பயம் உண்டாகி இவ போயிருப்பாவா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேளுங்க. அடுத்தது, ஏன் மனைவிமார் கணவனை கொண்டே இருக்கிறாங்க? எதிர்காலத்தில் திருமணம் செய்யறதுக்கு மக்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, வெளிநாட்டில் உள்ள ஒரு பெண் கொலை செஞ்சு அந்த கணவனை பூமியில போட்டு அதுக்கு மேலால கொங்கிரீட்டை போட்டு புதைச்ச சம்பவங்கள் கூட வெளியாகி வந்திருக்குது. இப்படியாப்பட்ட சம்பவங்கள் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களோட பகுதிகளிலும் நடந்திருக்குதா அப்படின்றதையும் சொல்லுங்க. நானும் அதை தெரிஞ்சு கொள்றேன். மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். இது தமிழ் சத்தம்.